بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. صدق الله العلي العظيم. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம எல்லாரும் கண்ணியம் மிகுந்த ஒரு ரமலான் அடையக்கூடிய பயணத்தில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் சில நாட்களில் நம்ம அந்த கண்ணியமான ரமலான் அடைய போகிறோம். நாம் எமது வாழ்வில் இது போன்ற பல ரமலான் அடைஞ்சு கழித்து விட்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை இந்த நோக்கத்திற்காக கடமையாக்கினானோ, எதற்காக கடமையாக்கினானோ அதன்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தபடி கழித்தோமா என சிந்தித்து பார்க்க வேண்டும். சென்ற ரமலான் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டதா, அதனுடைய கூலி நமக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டதா என நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மில் எத்தனையோ சகோதரர்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை ஏதோ சில நாட்களை கழிக்கிறது போல ஒரு போக்காக கழித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ரமலானுக்கு முன்னுக்கு எப்படி இருந்ததோ அதே போல இந்த ரமலானுடைய மாதத்திலும் இந்த ரமலானுக்கு பின்னாலேயும் அவங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கூட்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே சகோதரர்களே, நம்மை நோக்கி இன்னும் ஒரு ரமலான் வருகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதனால் பயபக்தி உடையவர்களாகலாம் என அல்லாஹ் கூறுகிறான். எனவே சகோதரர்களே, வருகின்ற ரமலானை நாம் நல்ல முறையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்தபடி கழிக்கிறதை நியத்து வைக்க வேண்டும். அதற்காக நாம் தயாராக வேண்டும். ஹதீஸில் வருகிறது, النبي هريرة رضي الله تعالى عنه قال رسول الله صلى الله عليه وسلم إذا جاء رمضان فتحت أبواب الجنة وغلقت أبواب النار وصفدت الشياطين. رواه مسلم. நபி அவங்க சொன்னாங்க, இதா ஜா ரமலான், ரமலானுடைய மாதம் வந்தால் ஃபுதிஹத் அப்வாபுல் ஜன்னah, சொர்க்கத்துடைய கதவுகள் திறக்கப்படுகிறது. வஉல்லிகத் அப்வாபுன் நார், நரகத்துடைய கதவுகள் மூடப்படுகிறது. வசுஃபிதத் ஷயாத்தீன், ஷைத்தான் விலங்கிடப்படுறான், ஷைத்தான் சங்கிலியிடப்படுறான் என நபி அவங்க சொன்னாங்க. அவ்வளவு சிறப்புக்குரிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். இந்த ரமலானுடைய சிறப்பை நம்ம எடுத்து பார்ப்போமா என்றால் அதை பட்டியல்படுத்தி கொண்டே போகலாம். அந்த வகையில் சகோதரர்களே, ரமலானுடைய சிறப்பில் நம்ம ஒன்றை கூறலாம். என்னவென்றால் அல்லாஹ்வுடைய பேச்சு, அல்லாஹ்வுடைய கலாம், புனிதமான குர்ஆன் இறங்கிய மாதம் இந்த ரமலானுடைய மாதம். அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த புனிதமான குர்ஆனை, கண்ணியமான குர்ஆனை நாங்கள் இறக்கிறதுக்கு தேர்ந்தெடுத்த மாதம் ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய மாதம் என அல்லாஹ் கூறுகிறான். இந்த ரமலானுடைய மாதத்தில் ஒரு இரவு அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். பல இரவுகளில் ஒரு இரவை தேர்ந்தெடுத்தார். அந்த இரவுக்கு அல்லாஹ் 1000 மாதங்களை விட சிறந்த கூலியை கொடுத்திருக்கிறான். அந்த இரவு என்ன, அது எப்படிப்பட்ட இரவு? இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அந்த இரவு எப்படிப்பட்டது என்றால் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அப்படிப்பட்ட ஒரு லைலத்துல் கத்ருடைய இரவு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல இந்த குர்ஆன் இறக்கினார். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவுல ஒரு ஆள் செய்யக்கூடிய அமலுக்கு அல்லாஹ் 1000 மாதங்கள் செய்த கூலியை கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ்.
அப்படிப்பட்ட இந்த லைலத்துல் கத்ர் இருக்கக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த கூலி இருக்கக்கூடிய அந்த இரவு இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதம், புனிதமான குர்ஆன் இறங்கிய இந்த ரமலானுடைய மாதம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட 1000 மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கக்கூடிய புனிதமான கண்ணியமான குர்ஆன் இறங்கிய மாதம் நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் கூறுகிறான், ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொண்டால் கல்யோசு நோன்பு நோட்பீராக, இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோட்பீராக என்று கூறுகிறார். ஹதீஸ்ல வருகிறது, நபி ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من صام رمضان ايمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه متفق عليه. நபி அவங்க சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தில் ஈமானுடனும் நம்பிக்கையுடனும் நோன்பு நோக்கிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னாங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற ரமலானை கண்ணியப்படுத்தி அதில் உள்ள நோன்பை நோக்கிறதுக்கு நாம் தயாராக வேண்டும். இந்த ரமலான் நம்மளுடைய கடைசி ரமலான் என்னை நினைத்து கொண்டு, இறுதியான ரமலான் என்னை நினைத்து கொண்டு அதிகமாக நல்ல அமல்களை ஈடுபடுறதுக்கு தயாராக வேண்டும். புனிதமான குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில், கண்ணியமான குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் அதிகமாக நம்ம குர்ஆனை ஓத வேண்டும். நம்மளுடைய தொடர்பை இந்த குர்ஆனோடு அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஐவேளை தொழுகைகளை ஏனைய மாதங்களை போல் இல்லாமல் இந்த ரமலானுடைய மாதத்தில் இமாம் ஜமாஅத்துடன் விடாமல் தொழுகிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டும். இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய வணக்க வழிபாடுகள், இரவு நேரங்களில் நடக்கக்கூடிய இபாதத்தில் நம்ம கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய மாளிகையில், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அல்லாஹ்வுக்காக இஅ்திகாஃப் இருக்கிறதுக்காக நாம் தயாராக வேண்டும். மேலும் சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நம்ம அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கிறதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் ஸகாத் சதகாக்களை கொடுக்கறதுக்கு தயாராக வேண்டும். எனவே கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வருகின்ற ரமலானை நாம் நல்ல முறையில் அல்லாஹ் எதற்காக கடமையாக்கினானோ, எந்த நோக்கத்திற்காக கடமையாக்கினானோ அதன்படி நல்ல முறையில் கழிக்கிறதுக்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.